இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த கவின் செல்வகணேஷ் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு. கவின் செல்வகணேஷை கொலை செய்த சுர்ஜித் என்கின்ற 24 வயது இளைஞர். இதற்கு காரணம் கவின் செல்வகணேஷும் சுர்ஜித்துடைய சகோதரி சுபாஷினியும் காதலித்ததுதான் காரணம். அது நாடக காதல் என்றுதான் சுர்ஜித் என்கின்ற அந்த இளைஞர் தன்னுடைய சகோதரிக்கு ஆதரவாக அல்லது தன்னுடைய சகோதரி காதலித்தது, கவின் செல்வகணேஷ் காதலித்தது தவறு என்று நினைத்தார் என்றும், அதற்காகவே அவர் கவினை கொலை செய்தார் என்றும் இன்றைக்கு ஊடகங்களிலே செய்தி வெளியாகி அந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கலைஞருடைய மகள் கனிமொழி இந்த கொலைக்கு நீதி கேட்கிறார், நியாயம் கேட்கிறார், ஆர்ப்பரிக்கிறார், ஆவேசமாக பேசுகிறார். இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நியாயம் கேட்கிறார், நிவாரணம் கேட்கிறார். இப்படிப்பட்ட கொலைகள் இந்தியாவெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கிறது, வட தமிழ்நாட்டில் நடக்கிறது, தென் தமிழ்நாட்டில் நடக்கிறது, இப்பொழுது மேற்கு மண்டலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழ வேண்டிய 2 வாலிபர்களில் ஒருவர் சிறையறையில், இன்னொருவர் கல்லறையில். அந்த வாலிபரை காதலித்த குற்றத்திற்காக ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை நடுத்தெருவில். 2 குடும்பங்களின் பெற்றோர்கள், தாயும் தந்தையும் இன்றைக்கு அல்லல்பட்டு கொண்டிருக்கின்ற, அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நிகழ்வு. இதற்கெல்லாம் தீர்வு என்ன? கனிமொழி பேசவில்லை, திருமாவளவன் பேசவில்லை. இந்த கொலைக்கு நீதி கேட்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் நடத்துகின்ற அரசியல் மேதாவிகள் பேசவில்லை. ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், காதல் தான் ஜாதியை ஒழிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாடக காதல் பல குடும்பங்களைத்தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது, எந்த ஜாதியையும் ஒழிக்கவில்லை. மக்களிடையே மனமாற்றம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், சாராய கடையில் குடித்துவிட்டு தகராறு செய்பவர்கள், கஞ்சாவை குடித்துவிட்டு கொலை செய்தவர்கள், கஞ்சாவை குடித்ததால் கொலையை செய்துவிட்டு சிறைக்கு சென்றவர்கள், கஞ்சா குடிக்காமல் ரோட்டிலே சென்று கொண்டிருந்தவனை கொலை செய்தவர்கள், அந்த கொலைக்கெல்லாம் என்றைக்காவது இந்த திருமாவளவனும் கனிமொழியும் நீதி கேட்டிருப்பார்களா? திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள், இவற்றிற்கெல்லாம் என்றைக்காவது நீதி கேட்டிருப்பார்களா? என்றைக்காவது நியாயம் கேட்டிருப்பார்களா? சாராய கடை பல சதி திட்டங்களை உருவாக்குகிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் மரணங்கள் ஏற்படுகிறது. டாஸ்மாக் மதுபானங்களால் பல குடும்பங்கள் சீரழிகிறது என்றெல்லாம் திருமாவளவனோ கனிமொழியோ எங்காவது பேசி அந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறார்களா? அதற்கு தீர்வு வைத்திருக்கிறார்களா? அப்படிப்பட்ட கொடுமைக்கு எதிராக நியாயம் கேட்டிருக்கிறார்களா? நீதி கேட்டு நெடும் பயணம் போயிருக்கிறார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கவின் செல்வகணேஷ் கொலையை பற்றி நாம் சற்று விரிவாகவே பேச வேண்டியிருக்கும். இன்றைக்கு ஊடகங்களில் இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கவின் செல்வகணேஷ் என்கின்ற அந்த இளைஞரை காதலித்ததாக சொல்லப்படுகின்ற சுபாஷினி என்கின்ற அந்த சித்த மருத்துவர் ஒரு வீடியோ வெளியிட்டதாக, ஒரு காணொலி வெளியிட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சென்னை ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சார்ந்த கவின் செல்வகணேஷ் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரை சார்ந்த பெண் சித்த மருத்துவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித், அவருடைய வயது 24, கவினை வெட்டி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோரும் காவல் உதவி ஆய்வாளர்களுமான சரவணன், கிருஷ்ணகுமாரியின் பெயர்களும் சேர்க்கப்பட்டு அவர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த ஆணவ கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து இன்று விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் கவினின் தோழி, அதாவது இவர்களுடைய கூற்றில் கவினுடைய காதலி, இந்த நாடக காதல் நடந்ததை பற்றி கவினுடைய சகோதரி சுபாஷினி ஒரு பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நானும் கவினும் உண்மையாக காதலித்தோம், ஆனால் நாங்கள் செட்டிலாக எங்களுக்கு நேரம் தேவைப்பட்டது. கடந்த மே 30ஆம் தேதி கவினும் சுர்ஜித்தும் சந்தித்து பேசிக் கொண்டார்கள். எங்கள் காதலை பற்றி சுர்ஜித் அப்பாவிடம் சொல்லிவிட்டான். நீ காதலிக்கிறாயா என்று அப்பா என்னிடம் கேட்க நான் காதலிக்கவில்லை என்று கூறிவிட்டான். ஏனென்றால் கவின் என்னிடம் நேரம் கேட்டிருந்தான். 6 மாதம் கழித்து வீட்டில் கூற கவின் சொல்லியிருந்தான். ஆனால் அடுத்த 2 மாதங்களில் இப்படி ஆகிவிட்டது.
கவின் சுர்ஜித்துக்கு இடையே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பெண் பார்க்க வர சொல்லி கவினிடம் சுர்ஜித் கூறியிருப்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். அன்று என்ன நடந்தது என்றால், கவினின் தாத்தாவுக்கு சிகிச்சை அளிக்க கவின், அவனுடைய அம்மா, மாமா இருவரும் வந்திருந்தார்கள். நான் சிகிச்சை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கவினின் அம்மா மாமாவிடம் பேசிவிட்டு கவின் வெளியே சென்று விட்டான். அதன் பிறகே கவினை தேடினோம். போன் செய்தபோது அவன் எடுக்கவில்லை. அதன் பிறகுதான் இப்படி நடந்து விட்டது. தேவையில்லாமல் யாரும் இஷ்டத்திற்கு வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் பேசாதீர்கள். என் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை இத்துடன் விட்டுவிடுங்கள், விட்டுருங்க, அவ்வளவுதான் என்று அந்த பெண் பேசியதாக காணொளி வெளியாகி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சுபாஷினியின் தாயும் தந்தையும் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர்கள். இவர்கள் பணியாற்றிய அந்த காவல் நிலையங்களிலேயே பல ஜோடிகளுக்கு காதல் திருமணங்களை, இன்னும் சொல்ல போனால் நாடக காதல் திருமணங்களை, சுபவீரபாண்டியன், திருமாவளவன், வீரமணி போன்றவர்கள் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் பல ஜாதி மறுப்பு திருமணங்களை அந்த இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்களும் இந்த சுபாஷினியின் தாயும் தந்தையும் காவல் நிலையங்களிலே நடத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சுபாஷினி, கவின் இருவரும் காதலிப்பதாக செய்தி வருகிறது. அந்த காதலை பற்றி கேள்விப்பட்ட அவருடைய தந்தை, சுபாஷினியை காதலிக்கிறாயா என்று கேட்டதற்கு பிறகு அந்த காதலுடைய விபரீதம் அந்த பெண் சுபாஷினிக்கு புரிந்திருக்கும். ஆகவேதான் தன்னுடைய தந்தையிடம் அவனை நான் காதலிக்கவில்லை, கவினை நான் காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாக சுபாஷினி அவருடைய சித்த மருத்துவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு படித்து சித்த மருத்துவம் பெற்ற ஒரு பெண் தன்னுடைய தந்தையுடைய மனது நோக கூடாது என்றோ, அல்லது தாய் தந்தை பார்க்கின்ற பையனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றோ எண்ணி இருக்கலாம். அதற்காக அந்த கவின் என்கின்ற அந்த வாலிபரை கடந்த பல மாதங்களாக சந்திக்காமல் இருந்திருக்கலாம். அவரோடு தொடர்பை துண்டித்திருக்கலாம். அப்படி துண்டித்ததற்கு பிறகும் கவின் சுபாஷினியை பார்ப்பதற்காக அடிக்கடி அந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்கலாம். ஏனென்று கேட்டால், அன்றைக்கு மருத்துவமனைக்கு போன அந்த கவின் அவருடைய தாயாரையும் அவருடைய மாமாவையும் அந்த மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு அந்த பெண்ணை கூட பார்க்காமல் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவினுக்கு மடியிலே கனம் இல்லை என்றால் வழியிலே பயம் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவின் என்கின்ற அந்த இளைஞர் அந்த பெண்ணை பார்ப்பதை தவிர்த்திருக்கிறார். அல்லது அந்த பெண் இனி வழிக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற நிலையில் இருந்திருக்கலாம். அல்லது அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்திருந்திருக்கலாம். தன்னுடைய மாமாவின் முன்னால், தன்னுடைய தாயாரின் முன்னால் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, அவர்களை அனுப்பிவிட்டு பிறகு வந்து மீண்டும் அந்த பெண்ணை தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தலாம் என்ற எண்ணத்தில் அவர் வெளியே சென்றிருக்கலாம். கடந்த 6 மாதங்களாக இந்த போராட்டம் தான் நடந்திருக்கும். அந்த பெண்ணுக்கும் அந்த கவின் என்கின்ற இளைஞருக்கும் இருந்த காதல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பெண் தன்னுடைய பெற்றோருடைய பேச்சுக்கு செவி மடுத்திருக்கலாம். அவருடைய பெற்றோர்கள் சொல்லி இருக்கலாம், உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம், இந்த காதல் வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு சிலர் பேசுவார்கள், பெண்கள் காதலித்தால் அதை ஏன் தாய் தந்தை மறுக்கிறார்கள்? இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கும், இதெல்லாம் பேசுவதற்கு புரட்சிகர சித்தாந்தம் போல் இருக்கும், இதெல்லாம் பேசுவதற்கு பெரிய நியாயம் போல் இருக்கும். ஆனால் தன்னுடைய பெண்ணை காதலிக்க வேண்டாம், ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட தாய்க்கும் தந்தைக்கும் உரிமை இல்லையா என்கின்ற நியாயமான கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கு இதுவரை யாரும் பதில் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண் தன்னுடைய காதலை விட்டிருக்கலாம், அல்லது அந்த கவினுடைய காதலை நிராகரித்திருக்கலாம். அதில் ஆத்திரப்பட்ட கவின் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு காதலிக்க சொல்லி டார்ச்சர் கொடுத்திருக்கலாம். அது அந்த சுபாஷினுடைய சகோதரர் சுர்ஜித்துக்கு தெரிந்திருக்கலாம். ஆகவே அவசரத்தில் ஆத்திரத்தில் அந்த கொலை நடந்திருக்கலாம். உண்மையிலேயே சுர்ஜித் தான் அந்த கொலையை செய்தாரா இல்லையா என்பது விசாரணையில் தான் தெரிய வரும். ஏனென்றால் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வருகின்ற பொழுதுதான் சுர்ஜித் கொலை செய்தாரா இல்லையா என்பது நிரூபணமாகும் என்கின்ற நிலையில் நாம் இன்றைக்கு என்ன கேள்வி கேட்க விரும்புகிறோம்? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு உடுமலைப்பேட்டையில் கௌசல்யா அவர்களுடைய நாடக காதல், அதனால் நடந்த கொலை, அந்த கௌசல்யாவின் கணவன் பிணவரையில், அந்த கௌசல்யாவின் தாயும் தந்தையும் இன்றைக்கு சிறையறையில். இந்தியாவெங்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது.
வட இந்தியாவில் நடக்கிறது, தமிழகத்தில் நடக்கிறது. இன்னும் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். நட்டனது வீதியில் மக்கள் முன்னால் பல பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். பல பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வட தமிழகத்தில் வேப்பிலங்குறிச்சியில் திலகவதி என்கின்ற பெண் ஒரு காம கொடூரனால் நடு வீதியில் கொலை செய்யப்பட்டு அந்த கொலைகாரன் நீதிமன்றத்திலே தப்பித்து சென்ற அவலங்கள் நடந்திருக்கிறது. தேவியனேந்தல் கிராமத்தில் சரஸ்வதி என்கின்ற பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காதலிக்க மறுத்ததால் கொலை நடக்கிறது. காதலித்தால் கொலை நடக்கிறது. நாடக காதலால் கொலை நடக்கிறது. பாதிக்கப்படுகிறவர்கள் அப்பாவிகளாக இருக்கிறார்கள். அதை வைத்து அரசியல் நடத்துபவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அதை அரசியலாக்கி அதன் மூலம் தன்னுடைய இருப்பை மக்கள் மத்தியிலே காட்டிக்கொண்டு புரட்சிகர சித்தாந்தத்தை பேசுகின்றோம், புடலங்காயை பேசுகின்றோம், இந்த நாட்டு மக்களுக்கு மறுமலர்ச்சியை உருவாக்குவதை பற்றி பேசுகிறோம் என்றெல்லாம் பல அபத்தமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொலை நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசிப்பதற்கு இந்த நாட்டிலே திருமாவளவனோ சுபவீரபாண்டியனோ வீரமணியோ தயாராக இல்லை. கொலை நடந்ததற்கு பிறகு நீதி கேட்கிறோம், நியாயம் கேட்கிறோம், நிவாரணம் கேட்கிறோம் என்று பேசுவதற்கு வேண்டுமானால் தலைவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். காதல் இங்கிருந்து ஆரம்பித்தது. ஏன் அந்த காதல் இவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது? திரைப்படங்கள் இன்றைக்கு என்ன போதித்துக் கொண்டிருக்கிறது? திரைப்படங்கள் நல்ல செய்திகளை சொல்கிறதா? திரைப்படங்கள் கப்பலோட்டிய தமிழனையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கிய சாக்ரடிஸ் போன்ற மேதைகளைத்தான் இன்றைக்கு திரைப்படம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு இவர்களிடம் பதில் இல்லை. இன்றைக்கு திரைப்படங்கள் இளைஞர்களை, இளம் பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாணவிகள் கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் அவர்கள்தான் இன்றைக்கு படிப்பிலே முதலிடம் வகிக்கிறார்கள். அவர்கள் படிப்பை கற்றுக்கொள்கின்ற அளவிற்கு, அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்கின்ற அளவிற்கு வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கையின் இடர்பாடுகள், வாழ்க்கையின் சோதனைகள், வாழ்க்கையின் சவால்களை இன்றைக்கு பெண்கள் புரிந்து கொள்ளாமல் பெரும்பாலும் இன்றைக்கு திரைப்படங்களுக்கு அடிமையாகின்ற இடத்திலும், தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து அதில் பரவசப்படுகின்ற இடத்திலும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்களை திசை மாற்றுவது என்பது, இந்த பெண்களுக்கு வலை வீசி தன்னுடைய வலையில் வீழ்த்துவது என்பது காமுகர்களுக்கும் கொடூரமானவர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் மிகவும் சுலபமாக செயலாக இருக்கிறது. ஆகவே இந்த திரைப்படங்களை சீர்திருத்த வேண்டும், தொலைக்காட்சி தொடர்களை சீர்திருத்த வேண்டும். சமூக வலைதளங்களில் இன்றைக்கு ஆபாசம் கொடிகட்டி பறக்கிறது. சமூக வலைதளங்கள் பெண்களை தவறாகவே சித்தரிக்கிறது. பெண்கள் சுலபமாக ஆண்கள் வலையிலே விழுந்து விடுவார்கள். ஆண்கள் தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளலாம், அவருடைய காம வேட்கையை தீர்த்து கொள்ளலாம், அவருடைய காம வெறியை தணித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை சமூக வலைதளங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் தடை வேண்டும், இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும். மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு கல்வியை, ஒழுக்கத்தை, எதிர்கால சவாலை சந்திக்கின்ற துணிச்சலை வளர்க்க வேண்டிய திரைப்படங்களும், வளர்க்க வேண்டிய சமூக ஊடகங்களும், வளர்க்க வேண்டிய தொடர்பு சாதனங்களும் இன்றைக்கு அவர்களுக்கு தவறான வழியை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் சீர்திருத்தாமல் இனி இதை போன்ற கவின் கொலையையும், இதை போன்ற சுர்ஜித்தை போன்ற பல அப்பாவிகள், பல இளைஞர்கள், திறமை மிக்க இளைஞர்கள் சிறைச்சாலையிலே ஆயுட்காலம் முழுதும் வாடுகின்ற இந்த மோசமான சூழ்நிலையும், பல குடும்பங்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்துவிட்டு காலம் காலமாக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து கொண்டு பல பெற்றோர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய தியாகம் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகத்தான் போகுமே தவிர இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படாது. இந்த சமூகம் தொடர்ந்து ஏமாற்றத்தை தான் சந்திக்கும். இவற்றிற்கெல்லாம் தீர்வு காணாமல் இந்த தமிழ் சமூகம் சீரழிவதை யாராலும் தடுக்க முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.